இப்போ வந்து நம்ம நன்றி எழுதணும் அப்படின்னா டைரி இல்லைன்னா வந்து நோட் புக்கில் தான் எழுதணுமா, நம்ம ஏன் டிஜிட்டலாக வந்து டைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வருது. அது ஏன் இந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகிறோம், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த டைரி இல்லை நோட் புக் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதுவே வந்து இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், நன்றி உணர்வு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு மொபைல் எடுத்து நன்றிக்குரிய விஷயங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணும். அதோட சிலருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டைரியில் நம்ம எழுதுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால வந்து என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ண முடியறதில்ல, நான் விட்டு தான் வந்து இந்த நன்றி எழுதுகிற பழக்கத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவே எனக்கு மொபைலில் நான் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா, எழுதுறீங்களா, கேட்குறீங்களா, இல்லை டைப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத விடவும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய உணர்வுகள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நன்றியை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை வந்து நீங்கள் எழுதுறீங்க, இல்லை சொல்கிறீங்க, கேட்குறீங்க, இல்லை டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நன்றியை எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவான விஷயங்களை வந்து உருவாக்குறீங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணுறதை விடவும் டிஜிட்டலாக எழுதுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரி இல்லைன்னா நோட் புக்கில் எழுதுறதா பெட்டர்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எழுதுறதா பெட்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லும்போது உங்களுடைய உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துறதை விடவும் நீங்கள் வந்து எழுதும்போது தான் உங்களுடைய உடலும் மனமும் சேர்ந்து உங்களுடைய அந்த உணர்வுகளை வந்து ஆழமாக நம்பிக்கையோடு வெளிப்படுத்தும். நீங்கள் எழுதும்போது தான் அதிகமான அளவு பாசிட்டிவான எண்ணம் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம சொல்லக்கூடாதா, இல்லை நம்ம வந்து டைப் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணும்போது வரக்கூடிய அந்த உணர்வு, பாசிட்டிவான உணர்வை விடவும் நீங்கள் எழுதும்போது தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களால் எழுத முடியல, உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து டைப் பண்ணலாம், அது வந்து தப்பில்லை. அந்த அன்னைக்கு அப்படி டைப் பண்ணும்போது கூட நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை வந்து உங்களால் டைப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து டைப் பண்ணுங்க. ஆனால் இதை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிக்காதீங்க. நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது எழுதுறது தான். நீங்கள் ஒன்று டைரி இல்லைன்னா நோட் புக்கில் எழுதணும், அப்படி இல்லைன்னா டிஜிட்டலாக எழுதணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் எழுதுறதையே வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, நான் வந்து சொல்லட்டா, டைப் பண்ணட்டா, இல்லை கேட்கட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் இன்னும் பவர்ஃபுல்லான எழுதக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதையெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நன்றி எழுதுறதே நீங்கள் சிரமம் நினைக்கும் போது நீங்கள் அந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ், எழுதக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அதை நீங்கள் எப்பவுமே பண்ணாமலே விட்டுருவீங்க. நன்றி எழுதுறதை பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எஸ்எஸ் பாலா. நன்றி.